உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசையின் என்ன துறையை எடுத்திருக்கீங்க? என்னுடைய பேர் வந்து ஷெர்லின் சிபிதா. நான் கன்னியாகுமரியிலேருந்து வரேன். நான் வந்து இங்கே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் எடுத்திருக்கேன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் வந்து எம்இ முடிச்சிருக்கேன். ஓகே. எம்இ சிவில். ஓகே. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ கல்லூரி முடிச்சிங்க? எப்போ டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்க ஆரம்பிச்சிங்க? நான் வந்து 2019 வந்துட்டு முடிச்சிட்டேன் எம்இ. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ப்ரிப்பரேஷனுக்குள்ளாலே வந்தேன். ஓகே. ஆக்சுவலாக வந்து 2023 வந்து நான் படிக்கிறேன். ஒரு 3 டைம்ஸ் ஆக்சுவலாக கவுன்சிலிங் வந்தேன். ஆனால் வந்துட்டு எனக்கு கிடைக்கல. ஓகே. வெளியே வந்துட்டேன். இப்போ 3rd டைம் வந்திருக்கேன். இப்போ தான் வந்துட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிடைச்சிருக்கு. ஓகே. இதுக்கு முன்னாடிலாம் வேற என்ன என்ன டிபார்ட்மெண்ட்டுக்காக என்ன இதுக்காக வந்தீங்க? டிபார்ட்மெண்ட்டுக்காக கவுன்சிலிங்? ஜேடிஓக்கு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஜேடிஓ சர்வேயருக்கு வந்திருந்தேன். திரும்ப ஜேடிஓல என்ஜினியரிங் டிராயிங்க்கு வந்திருந்தேன். ஓகே. இப்போ வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்க. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்துட்டு நமக்கு டெக்னிக்கல் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிஎஸ் ஒரு 100 கொஸ்டின், அதில் ஆப்டிடியூடும் சேர்ந்தாப்புல வரும். அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஒரு 100 கொஸ்டின் வரும். அதில் நம்ம 40 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டோம்னா தான் நம்ம பேப்பரையே வேல்யூ பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் டிப்ளமோலேருந்தே இது வந்து எலிஜிபிள். டிப்ளமோ பிஇ வந்து எலிஜிபிள். ஓகே. இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கணுன்ற ஆர்வம் எப்போ வந்தது, எதனால வந்ததுங்க? ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வந்து இங்கே சிஎம்டிஏல வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. அவங்க மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க தான் வந்துட்டு என்னை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் காலேஜ் டைம்ஸில் கொஞ்சம் நல்லா படிப்பேன். ஓகே. அப்போ வந்துட்டு ப்ரிப்ரேஷனுக்குள்ளே வந்தேன்னா ஈஸியாக இருக்கும், உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்கரேஜ் பண்ணாங்க. ஏஇ ஜேடிஓ எல்லாமே ட்ரை பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணிட்டு. ஓகேங்க. இப்போ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் ஒரு 10 யூனிட் இருக்கும்ல, அதுக்கு எந்த மாதிரி நம்ம தயாராகணும், என்னென்ன யூனிட்ஸ்லாம் முக்கியமாக படிக்கணும், எங்கேருந்து படிக்கலாம், அதை பற்றிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக டெக்னிக்கல் பேப்பரில் வந்து இப்போது டிப்ளமோ புக்ஸ் வந்து படிச்சிட்டோம்னாலே போதும். அதுலேருந்து தான் கேட்குறாங்க நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே. அதே மாதிரி வந்து யூனிட் வைஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு யூனிட்லேயும் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு. அப்போ அதிகமாக எந்த கொஸ்டின்ஸ் எந்த யூனிட்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருதோ அந்த யூனிட்டுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக கொடுத்து படிச்சிட்டோம்னாலே போதும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்சிசிலேருந்தெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து அந்த லெவல் கம்மியாக, அதாவது கொஸ்டின்ஸ் கம்மியாக கேட்குறத வந்து பின்னாடி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து நிறைய ஸ்கோர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, எம்இ படிச்சிருக்கீங்க, அதுக்கான புக்ஸை நீங்கள் வச்சுருப்பீங்க. இப்போ டிப்ளமோ புக்ஸை நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணீங்க, இல்லை ஏதாவது இன்டர்நெட் சோர்ஸ்லேருந்து எடுத்தீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து தெர்சாகி இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு 1 இயர் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணேன். அங்கேருந்து ஆக்சுவலாக நோட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. அண்ட் வந்துட்டு நமக்கு ஏஇக்கு என்னன்னா ரொம்ப டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நமக்கு பிஇ அளவுக்கு வந்துட்டு டெக்னிக்கல் நாலேஜ் தேவைப்படும். இதுக்கு வந்து நமக்கு அந்த அளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்ல. மீன்ஸ் என்னன்னா ஓவராலாக படித்தா போதும், மேலோட்டமாக படித்தா போதும். அந்த கான்செப்ட்ஸு, ஃபார்முலாஸு, அந்த வேல்யூஸ், டேபுலர் காலம், இந்த மாதிரி இதுக்கு தான் வந்துட்டு டிப்ளமோ லெவலில் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதை கம்பேர் பண்ணும்போது, ஏஇ கம்பேர் பண்ணும்போது. இப்போ ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், இல்லை ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், இல்லை டிராஃப்ட்ஸ்மேன் சிவில், இந்த மாதிரி நிறைய சிவிலில் வேலை வாய்ப்புகள் இருக்குல்ல, இது எல்லாமே சிலபஸ் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குமா, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வேறையாக இருக்கும்? ஆக்சுவலாக சிலபஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஒரு 2-3 டாபிக் தான் டிஃபர் ஆகும். எதில் மெயினாக டிஃபர் ஆகும்னா ஏஇக்குன்னா இன்டெப்த்தாக வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார்முலாஸ், ப்ராப்ளம்ஸ் வரும், நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஜேடிஓக்குன்னா அந்த மாதிரி இருக்காது. நம்ம வந்துட்டு டிப்ளமோ லெவல் இல்லையா, அதனால வந்து அதுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து டைரக்டா ஆப்ஷன்ல கொடுத்து கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ பிஒய்க்யூஸ்லாம் சால்வ் பண்ணி பார்த்தீங்களா, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஆமாம், கண்டிப்பாக வந்துட்டு நம்ம படிக்கிறத எவ்வளோ இம்பார்ட்டனோ அதுக்கு அதே அளவுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தான் நம்ம வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறோங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதை வந்து ரெட்டிஃபை பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு யூனிட் படித்தோம்னா எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது எந்த இடத்துல நம்ம வந்துட்டு நமக்கு மறக்குது, இல்லை எது ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு டெஸ்ட்டு தான் வந்துட்டா ரெட்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து நான் எப்படி படிப்பேன்னா, அந்த யூனிட் வந்து டெஸ்ட் போடுறேன்னா அதில் வந்து எந்த பார்ட்டில் வந்து எனக்கு மறக்குது அதை வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். அதை மட்டும் நம்ம திரும்ப திரும்ப படிச்சிட்டோம்னாலே போதும். ஏன்னா ஒரு பார்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அது நமக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கும்.
ஒரு ஃபார்முலானா எப்பவுமே மறந்து போயிடும். அது எந்த பார்ட்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஈஸியா கிளியர் பண்ணிடும். ஓகே. உங்களுடைய ஒன் டே ஸ்டடி பிளானை எந்த மாதிரி வச்சுப்பீங்க மேம்? நான் வந்து மத்தியானம் வரைக்கும் டெக்னிக்கல் படிப்பேன், மத்தியானத்துக்கு மேல ஜிஎஸ் படிப்பேன். மத்தியானம் வரைக்கும்னா காலையில 5 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 5 to 6 ப்ரீவியஸாக வந்து படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 7:30 9:30 வரைக்கும் வந்து அந்த ரிலேட்டடான கொஷின்ஸ் பார்ப்பேன். திரும்ப ஒரு 10 12 அந்த ரேஞ்சுக்கு வந்து திரும்ப ஏதாவது நான் படிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அதை படிப்பேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஜிஎஸ்ஸுமே வந்து ஒரு 2 hours வந்து கொஸ்டின்ஸ் கம் ஜிஎஸ்ன்னு தான் படிப்பேன். அப்புறம் ஒரு 7 to 8ங்கிறது எனக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஆப்டிடியூட் சால்விங் டைமாக தான் இருக்கும். நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு 1 hour வந்து கண்டிப்பாக ஆப்டிடியூடுக்கு ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து அது அந்த ப்ராக்டிஸ் வரும். இல்லைன்னா நம்மளால வந்துட்டு அந்த 25 marksங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்டிடியூட் 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. அது நம்ம வந்து 25 out of 25 எடுத்துட்டோம்னாலே நம்ம வந்து பாதிக்கு மேலே கால்வாசி மார்க் எடுத்துட்டோன்ற அர்த்தம். பேலன்ஸ் கூட நம்ம ஓவராலா படிச்சிட்டோம்னா எடுத்துடலாம். ஓகே. இப்போ நீங்க சொன்ன ஸ்டடி பிளான்ல படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுப்பீங்களா? அதுல ரெஸ்ட் எடுப்பேன். ஆக்சுவலா வந்து அந்த 1 o'clock to 2 o'clock அந்த கேப் கிடைக்கும். சாப்பிடுற டைமோட சேர்த்து ரெஸ்ட் எடுப்பேன். மற்றபடி போர் அடிக்குதுன்னா கொஸ்டின் சால்விங் தான். ஓகே. அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ் இல்லை இப்போ படிக்கிறவங்களுக்குலாம் என்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குன்னா செல்ஃபோன், சோஷியல் மீடியா பயன்பாடு தான் இருக்குது. உங்களுக்கு அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? மொபைல் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? மொபைல் ஆக்சுவலாக நான் வந்து இன்ஸ்டா எஃபி எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் மட்டும்தான். அதுவுமே எதுக்காக? வாட்ஸ்அப், டெலகிராம் மெயினாக வந்து அதில் தான் இந்த நோட்ஸ் நிறையா கொஸ்டின்ஸ் போடுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா, அதனால அதை மட்டும் வச்சுப்பேன். இன்கேஸ் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறதுனாலும் அந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது, இல்லை டெலகிராம்ல எல்லாம் நிறைய கியூஸ் எல்லாம் போடுவாங்க, அதை ஃப்ரீக்வெண்ட்டாக அட்டன் பண்ணுறது. யூடியூப்னாலுமே வந்துட்டு நமக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன ஷார்ட்ஸாக நிறைய போட்டுட்டு இருப்பாங்க. லைக் வந்து டாஃப்ல, சுரேஷ்ல இந்த மாதிரி வந்து நிறைய போட்டுட்டு இருப்பாங்களா, அதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம்னாலே அன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர் பற்றி நமக்கு தெரிஞ்சிடும். உங்கள் ஃபேமிலியிலலாம் படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா எல்லாரும்? ஆமாம், எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட், மாமனார், மாமியார் எல்லாருமே மேரிட் தான். கல்யாணம் ஆயிட்ட அப்புறம் படிக்கிறதுக்கு நேரம் குறைவாக தான் கிடைக்கும் அப்படின்னு பெரும்பாலானவர் சொல்றாங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சதா படிக்க? ஆக்சுவலா எங்க வீட்டுல மாமியார் மாமனார் ஒர்க்கிங். அப்போ வந்து அவங்க 7:30 போயிருவாங்க. ஓகே. எனக்கு அதனால காலையில தான் கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கும், 6 to 7:30. அதுக்கப்புறமாட்டே நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்ச நேரம் வந்துட்டு அவங்க வர டைம்ல வந்து கொஞ்சம் கேப் படிக்க முடியாத டைம் இருக்கும். திரும்ப நைட்டுக்கு சமைக்கிறப்போ மட்டும் கிடைக்காது. மற்றபடி எனக்கு டே டைம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டீங்க ஞாபகம் இருக்குங்களா? நான் வந்து 360 marks 240 கொஸ்டின்ஸ். ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்றேன். ரெண்டையும் கம்பைன் பண்ணி சிவிலுக்கு மட்டும் 174 out of 200. ஓகே. ஜிஎஸ் வந்துட்டு 68. இந்த டெக்னிக்கல் படிக்கிற நிறைய பேர் பண்ற தவறாக நான் பார்க்கறது வந்து ஜிஎஸ்க்கு அதிகமாக, அதாவது டெக்னிக்கல் கொடுக்குற அளவுக்கு ஜிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி. டெக்னிக்கல்ல நிறைய கொஸ்டின் போட்டுறாங்க, ஆனால் ஜிஎஸ்ல ஒரு 30-40 போட்டு இந்த வேலை கிடைக்கிறதுல ஏதோ ஒரு சிரமம் இல்லை லாஸ்ட்ல அந்த மாதிரி வராங்க. ஓரளவுக்காவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்ல ஜிஎஸ்? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா வந்து இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து Group 2, Group 4 எழுதுறவங்க எல்லாம் இப்போ இங்க வராங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு டெக்னிக்கல்ல வந்துட்டு ஜிஎஸ்ல நல்ல ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கும். டெக்னிக்கல் ஒரு 150 160 போட்டாலே அவங்க வந்துட்டு கிளியர் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க கூட நம்ம காம்படிட்டிவ் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம வந்து ஜிஎஸ் பேப்பர் நல்லா தரவா படிக்கணும்ன்றதை விட வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்துட்டு மெயினா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அதை நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கு எங்க வந்துட்டு கொஸ்டின் ஏரியா. சும்மா எல்லாத்தையும் போட்டு வளவலன்னு படிக்காம கொஸ்டின் ஏரியா எங்க, சிலதெல்லாம் பார்த்தோம்னா டைரக்டா அந்த கொஸ்டினே அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம அதை வந்து ஒரு டைம் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த நோட்ஸ் படிச்சோம்னா நமக்கு தெரியும் எது கொஸ்டின் ஏரியான்னு தெரியும். அதை வந்து பார்த்து படிச்சுக்கலாம். ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஃபைனலாக உங்க மெசேஜ் சொல்லிடுங்க மேம். ஃபைனல் மெசேஜ்னா கன்சிஸ்டண்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம வந்து ப்ரிப்ரேஷனுங்கிறத வந்து எங்கள் சார் என்ன சொல்லுவார்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கிடைக்கிற வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும், விடக்கூடாது. நம்ம ஒரு நடுவில் விட்டுட்டோம்னாலே நமக்கு அது வந்து நம்ம ஒரு 100 பேருக்கு பின்னாடி போகிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால கிடைக்கலையோ கன்சிஸ்டண்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. இன்கேஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகுது, இல்லை எக்ஸாம் கொஞ்ச நாள் தாண்டி தான் வரப்போகுதுன்னாலும் ஒரு நாள் ஒரு 2 hours ஆச்சும் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. அப்போ நம்ம அந்த இதோட டச்ல இருப்போமா, நமக்கு வந்து மறக்காது, திரும்ப முதல்ல இருந்து படிக்கணும் அப்படிங்கிற ப்ராப்ளம் வராது. ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ரிப்ரேஷன் தான்.
உங்களுடைய அடுத்த முயற்சியில ஏஐ ஆக என்னுடைய அன்பும் வாழ்த்தும். தேங்க்யூ ஸோ மச். யாருக்குன்னா நன்றி சொல்லணும் இந்த ஜேர்னி இல்லைன்னா சொல்லுங்க. நன்றி சொல்லணும்னா என் ஹஸ்பண்டுக்கு, அப்புறம் அப்பா அம்மாவுக்கு, எங்க மாமனார் மாமியாருக்கு, மெயினா என் தங்கச்சிக்கு எல்லாருக்குமே இந்த டைம்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.